அக்கா நான் ராகி ப்ரௌனி சாப்பிட்டதே இல்ல. எப்படி இருக்கும்னு தெரியல. நான் இப்போ வரைக்கும் மைதா ப்ரௌனி மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன். அது டேஸ்ட்டே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஏதோ ஓகேவா தான் இருந்துச்சு. பட் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்துச்சு. அதுவும் நீங்க ராகி நாட்டு சர்க்கரையில பண்றனால தான் நான் ஆர்டர் பண்ணலான்னு கேட்டேன். சரி ஒரு சில ஐட்டமா தான் அதுல ஹெல்தியா ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த சிஸ் கேட்டிருந்தாங்க. நானும் அவங்க கிட்ட சிஸ் சூப்பரா இருக்கும், நல்லா ஃபஜ்ஜியா இருக்கும். அதுவும் ராகி நாட்டு சர்க்கரையில பண்றனால 7 days வரைக்குமே அந்த ஃபஜ்ஜினஸ் வந்து போகாது. அதுவும் நீங்க ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வாங்குனீங்கன்னா அதுல நல்லா சாக்லேட்லாம் ஆட் பண்ணி நல்லா சாக்லேட்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே அடிக்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி ஓகே சிஸ், எனக்கு 250 கிராம் மட்டும் கொடுங்க, எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நான் எகைன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்க கேட்ட மாதிரியே நல்லா சாக்லேட்டியா சூப்பரா ஒரு ப்ரௌனி ரெடி பண்ணி எடுத்தேன், நல்லா ட்ரிபிள் சாக்லேட்லாம் போட்டு. தென் அவங்களுக்கு சேஃபா பேக் பண்ணி கொரியரும் போட்டு விட்டாச்சு. அவங்க ரிவ்யூவை அட்டாச் பண்ணியிருக்க, செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு அக்கா சூப்பராக இருக்குது, எனக்கு எகெயின் ஒரு 500 கிராம் கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 500 கிராமும் எகெயின் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு 250 கிராம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்ட் ஆயிருவீங்க. லாஸ்ட் வீடியோவில் பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் பண்ணது இவங்க தான். டாட்டா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.